ஏசி ரூம் நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்படி வச்சுருக்காங்க. ஹாய் மக்களே, நான் வந்து தங்கச்சிக்கு இன்றைக்கி தான் டெலிவரிக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. அதான் வந்தோம். ஏசி ரூம் புக் பண்ணோம். ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ஏசி கொஞ்சம் அமைதி. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வச்சு கொஞ்சம் பழைய டம்மியாக தான் இருக்குது. அந்த ரூமு 2000 என்னமோ 2000 நார்மலு 1700. இது 4700. சரி, அதுக்கு ஒர்த்தாக இருக்கும்ல. 2000 3000 4000 3000 கூட. ஆனால் சும்மா அந்த பழைய ஏசி தான் இருக்குது. ரூம் எதுவும் பெருசாக கொஞ்சம் நல்ல ரூமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது நார்மலாக இதில் இந்த ஏசி மட்டும் இருக்காது, அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்ச் இல்லை, இதே தான். சரி ரைட், அவ்வளோதான். புக் பண்ணிட்டீங்க. ரூமு தான் கொஞ்சம் டம்மி ரூமாக இருக்குது. இந்த ரூமுக்கு 4500 700 ஓவர். அதான் விஷயம். தெரியலையே, கேட்டு தான் பார்க்கணும். இப்போ பிரச்சனை அது கிடையாது. இப்போ கேட்குறதா இருந்தால் நார்மல் ரூமுக்கு மாறுறதுக்கு தான் போய் கேட்கணும். நார்மல் ரூம் ஓகே, ஏசினா இதுதான் எல்லாம். இதுதான் ஏசி கிடையாது, அங்கே நார்மல் இருக்கும். இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கு, இனி தான் வரும். அதான் ஒரே சைஸ் தான். ஏசி இல்லாமல் ஃபேனு மட்டும்னா அந்த ரூமுக்கு கொடுப்பாங்க. அது வந்து 1700. இது 4700, அவ்வளோதான். அப்போ ஆப்போசிட்டில் போய் உட்காருறியா? இப்போ கேட்டு உட்காந்துக்கோ கொஞ்சம் நேரம். இதே தான் ரூமு, வழக்கமாக வர்றது தானே, அதே ரூமு தானே இதில் இருக்குது. அதே இது தான். சரி மக்களே, என்ன கண்டென்ட்டோ அதையும் எடுக்காமல் ரூம் கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். டெலிவரிக்கு இன்றைக்கி தான் இன்றைக்கே பிறந்துருன்னாங்களா இல்லை நாளைக்குன்னாங்களா? இப்போ டாக்டர் வந்து பார்ப்பாங்களா இல்லை இப்போ வர மாட்டாங்க? டாக்டர் இப்போ வந்து செக் பண்ண மாட்டாங்க. அப்போ நாளைக்கு தான் உனக்கு குழந்தை பிறக்குது. இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சும்மா ஒரு இது போட்டாங்க. ஆமாம், நாளைக்கு தான் மக்களே எல்லாமே. இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். வாழ்த்துக்கள். கரெக்டாக வந்து சரி மக்களே, எல்லாம் எப்போ குழந்தை பிறக்குது அப்டேட்லாம் இனி தான் தெரியும். அதை அப்டேட் பண்ணுறேன். சரியா? இவன் வேறு புழுன்னு வரான் இல்லை? இவனை எப்படி சமாளிக்க போகிறாங்க? இவன் அவன் இல்லாமல் தூங்க மாட்டான். இருக்கிறதுலே அழுவனிப்பைய ஒன்றா நம்பர் அழுவனிப்பைய அதான் மடியிலே சாஞ்சிக்கிட்டு மடியிலேயே வயிற்றுல படுத்துக்கிட்டு தான் பால் குடிச்சிக்கிறவர். பால் பட்டல் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. என்ன தம்பி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கோட்டா முடிஞ்சிட்டு. இனி தம்பியே தங்கச்சிக்கோ தான். சரி, கேட்க வேண்டிய கேள்வி கேட்கல எல்லாத்தையும். என்ன பையன்டு என்ன பிள்ளைன்னு அம்மாட்டே கேளு. அம்மா பையனா? சரி பாப்பா, நீங்கள் சொல்லுங்க. தெரில. என்ன உள்ள ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து முதல்ல இவ்வளோ கூப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அப்போ நைட்டு போட அந்த வயிறு இப்படி ஒரு மாதிரி இறங்குன மாதிரி இருந்துச்சா, பொண்ணு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பையனுக்கு. ஆனால் அடுத்து என்னவோ எனக்கு ஃபீலிங் ஃபுல்லாகவே பையங்கிற ஃபீலிங்கே தான் மைண்டில் இருக்குது. அன்றைக்கி பார்த்த உடனே அந்த ஃபஸ்ட்டில் பொண்ணாக இருக்குமோ, அன்றைக்கி சொன்ன திரும்ப அங்கே வச்சு கூட வயிறு வலிக்கு இறங்குன மாதிரி இருக்கல. ஏன்னா அப்போ பையனாக இருக்கும்போது மேலே ஏற்றணுமோ இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃபீல் கொடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, பையன் 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 பையன்தாங்கிற மைண்டு தான் மண்டையில் ஓடுது எனக்கு. ஏன் தெரில. பாப்பா என்ன சொல்லிச்சு? பொண்ணு வேணுங்கிறதுலாம் கேட்கல, நினைக்கிறது தான். நினைக்கிறது என்ன குழந்தை கெஸ்ஸிங் தான். நீ பொண்ணா? அவனும் பொண்ணா? நீ பையனா பொண்ணா? பையனா பொண்ணா? தம்பியா தங்கச்சியா? தம்பியா தங்கச்சியா? தங்கச்சியாவா? One day later. மக்களே, இன்னைக்கு வந்து டே 2 மதியம் ஆகிட்டு. நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே சரி மணி 2 மணி அதெல்லாம் சாப்பிடலாம்னு வந்துட்டோம். இப்போ வந்து வெஜ் மீல்ஸ் தான் போகுது. வெஜ் மீல்ஸை சாப்பிட்டுட்டு அங்கே மோனிஷா வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கா. வலி இன்னும் பெருசாக வரல, இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் சாயங்காலத்துக்கு மேலே ஆயிரும்.
சாப்பிட்டுட்டு போய் போவாங்க ஹாஸ்பிட்டல். காங்கிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஆனா பொரிச்சது நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். மசாலா வேற, அந்த மாதிரி மசாலா சைனீஸ் இது மசாலா வேற. ரெட் கலர்ல இருக்கும்ல கஷ்டமா பொரிச்சது. பாயாசம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் இது ஜாங்கிரி. ஆனா எப்படி சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்லா எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெஜ் மீல்ஸ்ல இந்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். அதான் நான்வெஜ் போகாம இங்கே உட்காந்தோம். அதெல்லாம் இல்ல, மெயினா நாங்க உட்கார்ந்த காரணம் தெரியும். சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வந்தாச்சு. இதை பாருங்க, இப்போ ரூமில் தான் இருக்கேன். இப்போ தான் ஹார்ட் பீட் ஒன்னோடதா குழந்தையோடதா? குழந்தைக்குள்ள ஹார்ட் பீட் ஓடுதா? இல்லை 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 இல்லை, ரீடிங் இதாகிக்கிறோம். இது வேற அதுக்குள்ளேயே ரீடிங் இருந்துக்கும், அதில் பார்த்துப்பாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் இது ஓடிட்டு இருக்கு. டீம் எல்லாம் வந்து உட்காந்துருக்கு. ஆனால் யாரும் எதுவும் கேள்வி கேட்கல வரும்போது. டைம் ஆயிட்டு வழக்கமாக கீழே எதுவும் யாரும் எதுவும் கேட்கல. சரி, எதுவும் கேட்பாங்க தான் நான் இவனை கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆனால் இந்த இதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேர்களை குழந்தை பெற்றதுக்கப்புறம் அங்கே போவோமா, நமக்கு தெரியும். இப்போ அவங்க எல்லாம் ஆளை பார்த்து வச்சுக்கிறாங்க. இது இன்னும் குழந்தை பெக்காத டீமு, அதனால் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு விட்றாங்க. இதே குழந்தை பெற்றதுக்கப்புறம் மேலே உள்ள ரூம் மாற்றிடுவாங்க. அங்கே அவ்வளோதான், அளவு கிடையாது. அந்த டைமிங்கில் மட்டும்தான் உள்ள அந்த என்னன்னு போய் சொல்லிட்டு பார்த்துட்டு மேலே வரணும். இன்னும் வந்து மோனிக்கிட்ட ஃபீட்பேக் கேட்போம். வலிக்குதலா? இன்னும் அந்த மாதிரி கதறின மாதிரி இல்லை. என்னவாப்பா இவங்களுக்கு வலி இருக்குதா இல்லையா? உங்களோட கருத்து என்ன? சும்மா சொல்றானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கிடக்கா. இன்னும் வலியே வரல, கதறவே ஆர முடியல. என்ன அதுக்குள்ள போட்டுக்கிட்டு நல்லா சிரிச்சுட்டு இவ்வளவு நேரம் அரசியல் கதை ஓடிட்டு இருந்துச்சு. வலி ஆகும், அரசியல் கதை பேசிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக கேட்க இருந்துட்டு வலிக்குதான் ஏமாத்திட்டு இருக்கா மக்கள். இன்னும் அவளுக்கு வலி வரல. ஆனால் வலி ஊசி மருந்து இது எல்லாம் போட்டிருக்காங்க. இனிதான் அடுத்து எதுவும் ஊசி போட. சரி, ரெண்டாவது பிள்ளைனால இது வந்து கொஞ்சம் பழகிருச்சு, ப்ராக்டிஸ் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு அதனால ரெண்டாவது பிள்ளைக்கு பெருசாக தெரிலையா. பெருசா தெரியலன்னு இல்லை, தெரியுது. நான் தான் அழக்கூடாதுன்ட்டு இருக்கேன். அழுதுனா எனர்ஜி வேஸ்ட் ஆயிருமா. நிறைய வீடியோ பார்த்து அங்கே போய் முக்குறதுக்கு எனர்ஜி வேணுமோ, அதனால சேமிச்சு வச்சிருக்கிறேன். சேமிச்சு வச்சிருக்கலாம், வச்சுக்கட்டும். வலி வரலன்னு சொல்றாலும் இவதான். அடுத்து வெயிட்டிங். கதறல் கதறல் இங்கே தான் இருக்குது. நீ தான் வரும் கதறல். வலி வந்துச்சு, ஏதாவது கதறல் சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்க, அப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கதறிட்டே இருக்க. வலிக்குது வலிக்குது வலிக்குது. நீ தான் வலியை தெரியாம சிரிச்சிருச்சு சமாளிக்கியா? சரி, குழந்தை எப்போ பிறக்க போறாங்கிறத வச்சு உண்மையை சொன்னாலும் போய் சொல்லலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். உடனே பெற்றுட்டா வைங்க வலிச்சதுன்னு இருக்கும். நைட் ஆக்கிட்டான்னு வைங்க புழுகிட்டான்னு அர்த்தம். நல்ல வலி வந்தால் கொஞ்சம் நேரத்தில் கூட்டு போயிடுவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே பெற்று கொண்டு வந்துடுவாங்க. நார்மல் 1800 ரூபாயா? ஏசி வந்து ஏசி 3000மா 4000மா? 4700 ரூபா. ஆமாம்,
ரூம்லாம் எதுவும் சேஞ்ச் இல்லை, சும்மா விண்டோ ஏசி மட்டும் தான் இருக்கு. இதே ரூம் தான், நார்மல் இது எடுத்தாலும் ஜஸ்ட் சேம் ரூம் தான். ஆனால் உங்களுக்கு அந்த ஏசி ரூம் இதுதான். இந்த வைக்கையில் இருக்க வாய்ப்பு இல்லை, குற்றமான வைக்க. குழந்தை பெற்றுக்கு அப்புறம் மாற்றுவாங்க பாருங்க, அந்த ரூம்ல புது ரூம், அது நல்லா இருக்கும். குழந்தை பெற்றிருப்பாங்கல்ல, குழந்தை பெக்கிற வரைக்கும் இந்த ரூம்ல போட்டுருணும், ஏசி இல்லாத ரூம். குழந்தை பெற்றுக்கு அப்புறம் ஏசி ரூம் போட்டுருணும். நல்லா சூசா படுத்துறாங்க. 4 மணிக்கு 4:30 மணிக்கு தான் பெத்தேன், இப்பவும் அதே தான் நடக்கும் பாருங்க. கத்திட்டாளா மக்களை? இப்போதான் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வயசோரெலாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன். மோனி அழுக ஆரம்பிச்சிருக்கா. என்ன நல்லா கதறிட்டாளா? வீடு எடுத்து வச்சிருக்கீங்களா? சிரிப்பா இருக்கு. இங்கே ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுத்து வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆப்பு இருக்கு. ஐயா ஐயோன்னு நீங்க கதறுவீங்க. ஹலோ வீட்டிங் கம்மிங் சூன், வீடியோ கம்மிங் சூன். அதான் வீடியோலே இருக்க கதறல் எல்லாம். இந்த கேங் ஃபுல்லாக ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டு. என்ன அம்மா அம்மான்னு கிடந்தா இப்போ தான் அமைதியாகிட்டான். ஓட்டு நீங்கள் என்ன பிள்ளை சொல்லுங்க? விருப்பம் கிடையாது, விருப்பத்தை இப்போ கேட்கல. என்ன கெஸ்ஸிங்? நீ சொல்லல இல்லை கெஸ்ஸிங் வேணுங்கிறது கேர்ள் பேபி தான். கெஸ்ஸிங் தான் கேட்கு. பாய் போகிறக்கிட்டு நம்மளாம் பாய் கேங். அம்மாவும் பாய் தான் சொல்லி தாச்சி எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கேர்ள் பேபியா? உங்களுக்கு என்ன பேபியா இருக்கும்? நீ என்ன பாயா? உனக்கு கேளா பாயா? உனக்கு என்ன தம்பி என்னமா தங்கச்சி என்னமா சொல்லு. இல்லை நீ என்ன பண்ணுறேல? வேறு பாசம் கட்ட ஆரம்பிச்சிட்டாம்பா. சாட்சி 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 தான். உனக்கு என்ன பேபியில் வேணும்? இல்லை சுகன், உனக்கு தம்பி என்னமா தங்கச்சி என்னமா? தங்கச்சி என்னமா தம்பி என்னமா? ஆ சொல்லு. சொல்ல முடிக்க சரி மக்களே. அங்கே வார்டில் இருந்து அவள் கதறினோடனே இங்கே கூட்டு போயிட்டாங்க. டெலிவரி பண்ணுற அந்த ரூம் இருக்குது பாருங்க, கூட்டு போயிட்டாங்க. இப்போ தான் டாக்டர் போனாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேபி வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. சுகப்பிரசவம் தான் அப்படின்ட்டாங்க. பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் வந்துடும் என்ன பேபின்னு. ரூமில் ஏசி இருக்குது, அங்கே போய் உட்காரலாம். ஏன் இங்கே உட்கார்ந்துரு? ஆனால் இங்கே உட்காரணும்ல ஆளு, ஏதாவது இங்கே தானே சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அங்கே தான் போயிருக்காரா? நர்ஸு வேகமாக போனால் அங்கே தான் ஏதாவது இருக்குண்ணே. மேக்ஸிமம் இங்கே பிறந்த எல்லாம் கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. ஒன்று தான் பையன். இப்போ தங்கச்சிக்கு என்ன குழந்தைன்னு பார்ப்போம். மாப்பிள்ளையை வெளியே எல்லாரும் உள்ளே இருந்தாப்புல வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ தான் தலை தெரியுதான் குழந்தை பிறக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்களா? தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரத்தில் அப்போ பிறந்துடும். தலை தெரியுது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பிறந்துருமா? அது உங்களை வெளியே போய் சொல்லிட்டாங்களோ இல்லை நீங்களே வந்துட்டீங்களா? போக சொல்லிட்டாங்க, வெளியே போ. அப்போ வெளியே போய் சொல்லிட்டாங்கன்னா டைமிங் இதாக போகுது, அவ்வளோ. இல்லை சோனி ஜாலியா தம்பி பாப்பா வரப்போதா? தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? உனக்கு என்ன சொன்ன? தங்கச்சி தோன்றது தங்கச்சி சொன்னேன். ஆ ஓகேவா? உழுவுறான். அப்போ பாய் தான் வேணும்னு அவன் வேணுன்றது பொண்ணு, ஆனால் தோன்றது பையன். உறக்க போகிறது என்னென்னு கொஞ்சம் இடத்துல தெரிஞ்சிடும். குட்டி கேட்குறான் கேள்வி, அப்பாவை பற்றி நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படிங்க. பாப்பா பற்றி அவள் தப்பா பிறகுற பேபிக்கு பாப்பா அத்தா அத்தா கேங்குதானே? அம்மா அத்தா கூட்டம்ல, அத்தா கூட்டங்கள். சரி என்ன பேபி?
வீடியோவில் சொல்லலப்பா இப்போ சொல்லு பாய். நீ குட்டி கேலா சரி பாய் கேள். நாங்களாம் காலையில் பேசி முடிச்சாச்சு. அப்படியே எல்லாம் பேசி முடிச்சு தலை தெரிஞ்சுட்டு ஆகும்னாப்புல ஒரு அப்டேட் இல்லை. சத்தத்தையும் காணும். வெளியே பத்துறதுக்கு சும்மா சொல்லி அனுப்பிவிட்டேன் தலைவரை. ஒரு பையன் ஒரு பொண்ணு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேலை முடிஞ்சுன்னு அப்படிதான். 10ஆம் மாசமா பையன் மாதிரி தான் தெரியுது எனக்கு. பையன் தான் ஃபீல் ஆகுது. பொண்ணு. ஆமாம் ஃபைனலி கேர்ள் டீம் வின்னா. கேர்ள் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆமாம் நம்மளா தோத்துட்டோம். நாங்கள் தோத்துட்டோம். பாய் 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 கேர்ள். பொண்ணு 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 சொன்ன டீம் நக்குங்க வந்து. ஆமாம்பா. நீ என்ன சொன்ன? அவர் பாய் தான் கேட்டாரு. ஏன்னா பாய் தான். இல்லை இல்லை அப்புறம் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் வெளியே வச்சு என்ன எனக்கு பாய் தான் வேணும்னா ஏமாற்றக்கூடாது. வேலை அதுதான். அவ ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. அவ ஒன்றும் சொல்ல மாட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு முடிஞ்சு போச்சு. கரெக்டாக வேலை முடிஞ்சு. வாப்பா பொண்ணு இல்லை பையன். பையன் பையன் நீய பொண்ணு தான் சொல்லி. வாப்பா பொண்ணு தான் சொல்லிச்சோ. வாப்பா அவ குட்டி பாப்பானே கிடக்கா. கான்செப்ட் சக்ஸஸ் ஆகும். என்ன மச்சா சக்ஸஸ் ஆகணும்ல. கடைசி பிள்ளைக்கு வந்து இது வந்திருக்கு. அப்போ மூத்த பிள்ளைக்கு அது மாதிரி தான் வரும். ஆமாம் பையன் பொண்ணு இல்லை எதாக இருந்தாலும் ரொம்ப மாதம் பேசிக்கணும். ஏன்னா பொண்ணு 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 பையனாயிட்டு இப்போவும் பொண்ணு பொண்ணு எதிர்பார்த்தா பையனாயிரும். மௌனம் இருக்கும் ரெண்டு போதும்பா. நன்றி வணக்கம். மச்சி உங்களுக்கு 2வது பையனாக இருந்தால் 3வது ட்ரை பண்ணீங்களா இல்லை 2ஓட முடிஞ்சா? அவ்வளோதானா? அவ்வளோதான். வாய்ப்பு இல்லை 3வதுக்கு. இருந்தாலும் பொண்ணு வேணும்ல. வராட்டினா தான் பேச்சு. வராட்டினா இவனுக்கு சோகானுக்கு பொண்ணு தான் சரி. ஆமாம் பையனை அடிச்சு பற்றிடுறான் அவன். சாட்சியெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கேன். சரி முதல்ல பிள்ளை வெளியே வரும். வெளியே வந்துன்னா இஷானுக்கு பர்சம் போட்டுருவோம். விட்டு போடுறான் மாப்பிள்ள உசாராயிக்கோங்க. பொண்ணு வரட்டும். பொண்ணு இன்னும் வெள்ளையா இருந்தா தானா தெரியுதா புரியுதா என்ன சொல்றான்னு கமெண்ட்ல அட்டாக்க போடுங்க. வெள்ளையா இருந்தா தான் பெருத்து. அவன் கடைசியில் வந்து அவன் வந்து எந்த இதுனாலும் ஓகே. பொண்ணு இவரு ஆமா இல்லை தெரியாம தான் கேட்க. பொண்ணு வெள்ளையா வரணும் நீங்களா? இப்போ பையன் வெள்ளையா இருக்கணும்ல. இல்லை கலரா இல்லை கருப்பேன். என் கலர் வருவியால? இல்லை நான் கலராக இருக்கலை. ஏ வா சோடி போட்டு பார்ப்போம்ல. சோடி கை வையில பக்கத்தில் வையில. கை பக்கத்தில் நல்லா இப்படி யார் கலராக இருக்கா இப்படி ஃபுல்லாக வையாங்க. இப்படி இப்படி நல்லா ஃபுல்லாக வை. ஏன் கை மேலே வை. நீ என் கை மேலே வை. கை வை. ஏன் கை மேலே ஃபுல்லாக வை. இப்படி அவனை பிடிச்சி வச்சு விடப்பா. என்ன நீ பாரு.
பத்தியில நேரத்தை பத்தி எப்படி பேசி சின்னப்பா நேரத்தை பற்றி நான் பேசுனேன்னா பச்சை மண் பார்த்துக்கோங்க. நஞ்ச விதைக்கும். பார்த்துக்கோங்க, நான் பேசுனேன். மக்களுக்கு தெரியுமா? கத்திட்டு இருக்கோம் இங்க முன்னாடி 2 கத்திட்டு இருக்கோம் இங்க முன்னாடி 2 இந்த பையன் தான் கத்துறான். உங்களுக்கு வாய்ஸ் அங்க இருந்து எவ்வளவு தூரம் கேட்குதுல தெரிஞ்சு வீடியோலே தெரிஞ்சிருக்கும் யாரு கத்துறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏலே நீ இங்கே வாழ ஏலே எங்க வாப்பா கூட ஜோடி போட்டு வரல. ஏலே யார் கலர் எங்க வாப்பா கூட போய் ஜோடி போட்டு வரல. இப்பப்பா ஏலே இங்க வா. ஏலே வா இங்க வா. வாப்பா இவன் கலரா கருப்பா? ஓ பொண்ணு கலரா இருந்தா தான் இப்போ பரிசு போடுவாங்களாம். ஏன் வாப்பா தான் கலரு. வாப்பா தான் கலரு. நீங்க வந்து உள்ள இப்படி போட்டு இது பண்ணீங்க. கீழ வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. பாப்பா தான் கலரு. ஆமா ஆமா வாஸ்தவமான பேச்சு. சட்டைய பாருங்க. வாப்பா கலர் வரலையே. என்னம்மா? அது சரி வாப்பா கலர் வரலையே. நீ பொண்ணு கருப்பா இருந்தா கட்டிப்பியா இல்ல வெள்ளையா இருந்தா கட்டிப்பியா? எப்படி இருந்தாலும் அவ்வளவுதான், பேசி முடிச்சிட வேண்டியதுதான். முடிஞ்சு அவ்வளவுதான். சாக்லேட் டார்க் சாக்லேட் எங்க வாங்க? கடையில தான். பேர் கொஞ்ச நேரம் கட் பண்ணி எங்கே காட்டுறேன்? ஆமா கேள்வி கட்டில நீ தான் உன்னை கவர் பண்ண நம்மளப்பா. அதில் 2 பீஸ் இருந்திருக்கால. ஆட்டிய போட்டியோ வேலையாயிட்டு பார்த்தேன். மோனிஷா வந்து நின்றா நல்லா இருந்துச்சா டார்க் சாக்லேட்டு? கசத்தா இருக்கும். அது 70% இன்னும் கசப்பா 85ல வாங்க போறேன். டார்க் சாக்லேட் குட் ஃபார் ஹெல்த். வாங்கி வாங்கி அந்த டேப்லேயே நான் வேற வந்து பார்த்தேன். முட்டை போடுவேன். அதான் டாக்டர். கரெக்ட் டைமிங். கொஞ்சம் இடம் கொடுங்க. கிஷானே தட்டி விட்டுறாத. பார்த்து நின்றுக்க. தட்டிராம வயிற்று தட்டிராம பார்த்து நின்றுக்க. என்ன நிஷா பக்கத்தில் கேட்குங்க. ஆரம்பம் இருக்கா? ஒரு மாதிரி தான் இருக்கு. இவன் மாதிரி இருக்கா? நல்லா வரலையே. பார்த்து கை வைக்காத. காட்டுங்க. காட்சி எங்க போனாங்க? கரெக்டா சரி வெள்ளை வெள்ளையும் தான் இருக்கு. சரியா கருப்பா இருந்தா சரி இல்லையா? ஜாலியா நீ தான் பார்க்கணுமாப்பா. பொண்ணு ஓகே? எப்படி பொண்ணு ஓகே? ஐயன் இருக்கானா? ஐயனு செட் ஆகாதுல்ல. இவன் தான் கரெக்டாக செட் ஆகும். சேம் ஏஜ் செட் ஆகாது. சரி மக்களே, குழந்தை நல்லபடியாக வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மாடி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரூமுக்கு போயிட வேண்டியதான். ஃபுல்லாக வந்து நேற்று நைட்டு திட்டத்திட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து வர்றதுக்கு வந்து 1 மணி ஆகிட்டு. நம்ம மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வேறு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அப்படியே அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பால் தம்பிக்கு சொகான் இருக்கான் பாருங்க, அவனை பார்க்கணும்ல. சொகானுக்கு பாலுகள்லாம் சூடு பண்ணி கொடுத்து விட்டு அந்த தூங்குறதுக்கு 2 மணி ஆகி போச்சு.
இப்போ தான் எந்திரிச்சு 12 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. நம்ம இதுவரை ஃபஸ்ட்டு கீழே வாட்டிருந்தோம், எப்போனாலும் போயிட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோருக்கு மாற்றிட்டாங்க, பெரிய ரூம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டைமிங்கில் 12 to 1 2 அந்த மதியம் சாப்பிட்ற டைமு, அப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு 5 மணின்னு நினைக்கிறேன், அதில் இருந்து ஒரு 7:30 வரை விசிட்டிங் டைமுன்னு உண்டு. அது இந்த நேரத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும், மற்ற நேரத்தில் கூட்டம் இருக்கக்கூடாது. விசில் அடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு 2 பேர் தான் இருக்கணும், மற்ற எல்லாரையும் அனுப்பி விட்ருவாங்க. இது கொஞ்சம் பெரிய ரூம்னா ஒரு 3 பேர் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சரி, இப்போது மாப்பிள்ளைட்டில் இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டு போகிறதுக்கு தான் இப்போ கார் எடுத்து வந்திருக்கேன். காரை எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே போயிட வேண்டியதான். வாங்க போவோம். கார் பார்க்கிங் நடந்து தான் வந்தேன், வேர்த்து ஓடிட்டு. சரி, ஹாஸ்பிட்டல் போவோம், போயிட்டு எப்படி இருக்கா எல்லாம் பார்ப்போம். மக்களே, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இப்போ தான் ஊசி போட்டு கூட்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக வர ஊசியை இப்போ தான் போட்டிருப்பாங்க போல். எங்கே இங்கே தான் போயிட்டே இருக்கீங்க, நானும் அதை எங்கே போகிறாங்கன்னு பார்க்க. உள்ளதான் சோப்பு வாடையாக அடிக்குதுண்ணே. ஓடாதீங்களே, ஓடி விளாண்டுட்ருக்காங்க. இந்த பையன் பேம்பர்ஸ் போடுறதுக்கே அந்த அழுகிறான். மோனி தான் ஜாலியாக இருக்க போகிறா. இந்த மோனி நல்ல கதையாக இருக்குது, ஓடி இங்கே வந்த அவ்வளோதான். யாருன்னே தெரியாது நீங்களாம். இதுதான் எலி, நீங்களே யாருன்னே தெரியாது எனக்கு. லெப்பகுடி எடுத்து கிளம்புங்க. இப்போ தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கு. ஹலோ மோனி, என்ட்ரியா? இவ்வளோ நேரம் ஒன்று காட்டவே இல்லை, இப்போ தான் காட்டியிருக்கு. இதான் நார்மல் டெலிவரி பண்ணால் நல்லா சொகுசாக உட்காந்துக்கலாம். இதே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 3 நாள் கடந்து ஆகும்னு கிடக்கணும். நார்மல் டெலிவரி பண்ணி இப்படி சிரிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை கத்தாதிகளை ஆத்மா தூங்குது. வேற இவங்களை எப்படி சமாளிக்க போகிற மொழி அதுதான் பெரிய டாஸ்க். இப்போ நேரத்துக்குனா தங்கச்சி கீழே போடு, சோகான தூக்குண்டு கிடக்குறான். தங்கச்சி தூக்கி கீழே போட. தங்கச்சிங்கம்மா, தங்கச்சி அவன் தூக்க போறான், முடிச்சுக்கோ. இல்லை நீ இங்கிட்டு வா, நீங்க வா, பாப்பா கிட்ட வா. அப்பதான் ஓடி வர பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் மக்களே. அப்ப போதும் நீ விடு, நீ அங்கே தங்கச்சிக்கிட்ட போ. உனக்கு தங்கச்சியா? உனக்கு இவனுக்கு என்ன வேணும்? முறை பொண்ணுக்கிட்ட போ. கொழுந்தியாவா வேணும்? அங்கே பேர் வந்தோடனே வந்துட்டான். தங்கச்சியா? யாருமா? தங்கச்சி தூக்குங்களேன், தங்கச்சி தூக்கிட்டு போங்களேன். அவர் தங்கச்சியா? தங்கச்சிட்டு இப்போ வந்துக்கிறாரு. அங்கே தூக்கி வச்சோன்னு தங்கச்சி கீழே போடு, அவனை தூக்கணுமா? சரி ரைட்டு, ஒரே கூத்தாக இருக்கும் நீ. மோனி வாழ்த்துக்கள். மோனி மாப்பிள்ளை தான் எஸ்கே போய் ஓடிடுறாரு. அங்கே பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு 2 நாளில் எஸ்கே போய் ஓடிடுறாப்புல. சரி மக்களே, இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி ஆகும். 6 மணி போல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம்.